RSS ஆயிட்டாரு, சங்கி ஆயிட்டாரு, அப்படியே போயிட்டாரு. உன்னை கேட்டு கேட்டு தான் போன மேடம், வெறுப்பு தானே. உன்னை கேட்டு தான் தண்ணி குடிக்கணும், உன்னை கேட்டு தான் நான் ஒண்ணு குடிக்கணும் மேடம். பேசுறதுக்கு எதில் என்ன போய் சோத்துல நாக்க தேய்ச்சி நக்கிட்டுறா நாயே. எப்படி நீ சந்திக்க வெறி வருதா இல்லையா? என்னை கேட்காம எப்படிங்க நீ என் பொண்டாட்டி கைப்பிடிச்சிருக்கலாம் மாதிரி பித்தறான். வெறி ஆகுதா இல்லையா? எனக்கு தெரியும்டா என்ன செய்யறதுன்னு. எங்க அப்பா சொல்லுவார்ல 16 வயதுல படத்துல, நீ யாருன்னு கேட்டாலும் சப்பானின்னு சொன்னா சப்புன்னு அரைஞ்சு போரு, கோபாலகிருஷ்ணன் கோபாலகிருஷ்ணன் சொல்ல அப்படின்னு. அதே மயிலுக்கிட்ட வந்து கோபாலகிருஷ்ணன் அண்ணன் கமலஹாசன் சொல்லுவா, அப்படி அவன் சொல்றான். நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் கோபாலகிருஷ்ணன், எல்லா பேரும் ஊர்ல என்னை சப்பானி தான் சொல்றாங்க. நாளையே நான் சங்கி ஆயிட்டேன்னா எல்லா நிகழ்வுக்கும் அவரை பக்கத்திலே உட்கார வைத்து அழைத்து கொண்டு உட்கார வைத்திருக்கிற ஐயா கருணாநிதி, ஐயா ஸ்டாலின், அருமை துணை முதல்வர் ஐயா உதயநிதி ஸ்டாலினுக்கெல்லாம் பேர் என்ன? சங்கி இல்லாம சிங்கியா இல்ல எப்படி? அதுக்கு பேர் என்ன? இல்ல அங்கி லுங்கியா இல்ல சொங்கியா இல்ல என்னது? சதுரங்க விளையாட்டா ஐயா வாங்க, கேலோ இந்தியாவா ஐயா வாங்க. அங்க சங்கி இல்ல, அங்க சங்கி இல்ல. அந்த ஊருக்கு இளைச்சவன் எங்க ஊர்ல சொல்லுவான் பிள்ளையார் கோயில் ஆண்டி அப்படின்னு. அது மாதிரி கோயிலுக்கு நேர்ந்து விட்ட மாடு மாதிரி அது வாட்டுக்கு எல்லாரும் ஒரு அடி அடிச்சு பார்ப்பான். என் பங்காளி வடிவேல் சொல்றாப்புல, அதுல அடிக்கும் போது ஒருத்தன் சொன்னா, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா, அவ்வளவு நல்லவனா இருக்கான்னு. போற வரவெல்லாம் ஒரு அடி, சீமா அவனை பேச்சு விடு, அவனை பேச்சு விடு, அவன் அவ்வளவுதாங்க வளர மாட்டாங்க, அவன் அவ்வளவுதான் முடிய போகுதுங்க. ஏய், நான் எடுத்து வைக்கிற அரசியல் தேவையா தேவையில்லையா? தமிழ் என் மொழி, அது செத்து போச்சு, அதை மீளெழுச்சி கொள்ள வேண்டும், மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்று பேச ஒருவன், என் இனத்தின் நலன், என் நிலத்தின் வளம், என் இனத்தின் உரிமை என்று பேச ஒருத்தன் இல்லை. இத பேசுற நாங்கள் வளரணுமா வீழணுமா? அது என்னடா நாங்க அழிஞ்சு போறதுல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம்? தம்பி, நான் அழிவேன், ஆனா அதுக்கு முன்னாடி உங்க எல்லாரையும் அழிச்சிட்டு தான் அழிவனே ஒழிய அப்படி விட்டு போயிட மாட்டான் நான். ஐயா தம்பி, நீ நீட்னா ஒரு சுருக்குனா மடக்கிறதுக்கும் அப்படி விரிக்கிறதுக்கும் இது கொடை இல்லை தம்பி, பிரபாகரன் படை இது. நீ பாத்துக்க, நீ சும்மா அது நக்கல் பண்றது. எத்தனை பேரை பார்த்துட்டேன். இந்திய நாட்டின் பிரதமரே நீங்க இன்டர்நேஷனல் புரோக்கர் தானே ஐயாங்கிறேன், நீ ஆல் இண்டியா புரோக்கர் தானேன்ற. நீ தான் எத்தனை வழக்கு, 150க்கு மேல வழக்கு போடு, என்னை ஜெயில போடு. இப்ப 3 மணி நேரம் பயிற்சி எடுக்கிறேன், அங்க 6 மணி நேரம் பயிற்சி எடுப்பேன். இங்க 2 மணிக்கு எந்திரிச்சு 4 மணிக்கு வரைக்கும் தான் படிக்க முடியுது. அங்க போனா 20 மணி, அங்க போனா 10-15 மணி நேரம் படிப்பேன். படிச்சுட்டு வெளியில வந்தா என்ன பண்ணுவேன்? கொன்றுவேன் உங்களை. இப்பவே நீ நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல முடியல. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம இன்னும் வெல்லல, நம்ம 8.22 விழுக்காடு தான் வச்சிருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல, நம்ம யாருன்னு நம்ம எதிரிகளும் துரோகிகளும் தான் நமக்கு உணர்த்துவான். நம்ம எவ்வளவு வலிமையானவன்னு பாரு. துறை சொன்னா பாருங்க, எல்லாரும் கேட்கிறாங்க, திட்டமிட்டு சீமானை பலகீனப்படுத்த, வலிமை இழக்க செய்ய அவர் கட்சியில் இருக்கிற ஆட்களை பிடித்து திமுக வச்சு வேலையை செய்யுது. ஆனால் சீமான் எந்த, அவர்கள் மொழியில சொல்ற, எந்த ரியாக்ஷனும் இல்லாம அமைதியா இருக்காரு. நான் ஏன் ரியாக்ட் பண்றேன்? என்னை சிதைக்கிறதா நினைச்சுக்கிட்டு நீ என் கட்சியை செதுக்கிக்கிட்டு இருக்க. அது நான் 13 ஆண்டுகளாக நான் செய்ய முடியாத ஒன்றை என் பகைவர்கள் செய்து கொடுக்கிறார்கள். எவனவன் சீமான் உனக்கு இவன் உண்மையா இல்ல, இவன் விசுவாசமா இல்ல, இவன் நேர்மையா இல்ல, இவன் உன் கட்சிக்கு உண்மையா இல்ல, அவன் வெளியில போனவன் ஓ இவன் அயோக்கிய பயலாம், சரி போ, நமக்கு தெரியல. அந்த வேலையை இவர்கள் செய்து கொடுக்கும் போது நாம் மகிழ்ச்சியாக வரவேற்போம். இப்ப முதுகுக்கு பின்னாடி ஒரு பூச்சி ஊறுதுன்னா எனக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அவன் என்ன நினைக்கிறான்? மெதுவா பூச்சியை எடுத்து விடுறான். அப்ப நம்ம என்ன சொன்னோம்? நன்றி. நான் என்னடா சிலேட்டு குச்சியாடா உடச்சு தூர கூட? டேய் சீமான்டா, இது பிரபாகரன் பையன். நீ என்ன ஐயா கருணாநிதி ஜெயலலிதா எம்ஜிஆரை பார்த்து அரசியல் செய்ய வந்த பையன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவரை இது பண்ணு, இவர் ஒண்ணு, அவர் மேல வழக்க போடு, உள்ள போடு. நான் ரசிச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் நீ செய்யற வேலைகளை பார்த்து. நீ என்ன பண்ணுவ? என் மண்டையில் இருக்க மயிர்கள் அதுவா உதிர்ந்து விழுந்தாதான்
நீ புடுங்க கூட முடியாது. ஒண்ணும் பண்ண முடியாது. நீ என்ன வேணாலும் பேசிக்க, வாடகை வாய்களை வச்சு கத்து, அவர் முன்னேறுவார் இவர் பண்ண. 26ல் என் ஆட்டத்தை நீ எதிர்கொண்டுறா பாக்குறேன், நீ எதிர்கொண்டு பாக்குற. வெறி கொண்டு பாய்வோம். புது ரத்தம் ஊறாத உடலும் புது தண்ணீர் பாயாத கடலும் உற்சாகம் அடையாது. 26ல் பல பல இளைஞர்கள், நூற்றுக்கணக்கான இளைஞர்களுக்கு வாய்ப்பை கொடுத்து நாம் தமிழர் கட்சி புத்தளிச்சு பெற்று களத்துல சந்திக்கும் பாரு. இதெல்லாம் வேட்பாளரான ஒளிப்பாங்க நீட்ன கொன்னே வருவாங்க, கொன்னே வருவாங்க. பார்த்துக்க, இந்த பொண்ணுலாம் யாருப்பா, இதெல்லாம் வேட்பாளரா? காற்றடிக்கும் போதுதான் பதறது மணியது என்று தெரியும். இக்கட்டான நேரத்தில் தான் துரோகிகள் யார், நெருக்கடியான நேரத்தில் தான் துரோகிகள் யார், போராளிகள் யார் என்று தெரியும். நீ எவ்வளவு நாளைக்கு பேசிடுவ? ஐயா விஜயகாந்த் கிட்ட கேட்குறாங்க, நீங்க உங்களை இந்த விமர்சிக்கும் போதெல்லாம் என்ன செய்வீங்க, எப்படி எடுத்துக்கிருவீங்க அப்படின்னு. அவர் சொல்றாரு, அதெல்லாம் நான் இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுருவேன், நம்ம எதை செய்ய நினைக்கிறோமோ அதை அப்படியே செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணுங்கிறார். அவராவது இந்த காதலை வாங்கி இந்த காதலை விடுவார், நான் எந்த காதலையும் வாங்க மாட்டேன். அதில் நமக்கு ஒரு பெருமை தானே, நம்மளை பேசி 10 வீடு சாப்பிடுது அப்படின்னா அதை விட 10 பேர் சாப்பிட்றான்ல பசியாம, பேசிட்டு போ, நல்லா பேசு. இப்ப பாடுபொருள் பரம்பொருள் இல்ல, பரம்பொருள் சிவன் அல்ல, சீமான் தான். பாடுபொருள் பரம்பொருள் சிவன் அல்ல, இப்ப சீமான் தான். காலையில எந்திரிச்சு ராமஜெயம் சொல்றானோ, இந்த என்ன சொல்றது நமச்சிவாய அது ஓதுறானோ, முருகா அதெல்லாம் பாடுறானோ இல்லையா, காலையில வளையொலிய திற சீமான் 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 சீமான், ராத்திரி மூடு சீமான் சீமான் சீமான். இப்பவே இந்த ஆட்டம். நீ என்னடா ஆளுகளை கொண்டாந்து ஸ்ட்ராட்டஜி பண்ற? நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிருக்கேன் பாரு, 26ல் தெரியும் என்ன பண்ணிருக்கேன்ட்டு. வெளுத்து வாங்குறேன் பாரு. நீங்க பேசிட்டு இருக்க வேண்டியதான். தினமும் மக்களோடு களத்தில் நிக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி, களத்தில் நிக்கிற பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகள். இன்னைக்கு எத்தனாயிரக்கணக்கான மரக்கன்றை என் பிள்ளைகள் நடுவார்கள், எத்தனாயிரக்கணக்கான அழகு மின் ரத்தத்தை இன்னைக்கு கொடையாக கொடுப்பார்கள். இன்றும் நாளும் லட்சக்கணக்கான யூனிட் ரத்தம் கொடுப்பார்கள். அப்படி ஒரு அரசியல் இயக்கம் சொல்றா இந்தியாவில், சொல்லு பார்ப்போம். இதை பேச மாட்டாய், நீ பெருமைப்பட பேச மாட்டாய், பேசாத. நீ பேசணுங்கிறதுக்காக நாங்கள் செய்யறது இல்லை. காரணம், நாங்கள் செய்தி அரசியல்காரர்கள் அல்ல, செயல் அரசியல் சேவை அரசியலுக்கு வந்தவர்கள். நாங்கள் கட்சி அரசியல் தேர்தல் அரசியலுக்கு வந்தவர்கள் அல்ல, மக்கள் அரசியலுக்கு வந்தவர்கள். இதெல்லாம் என்ன வேணாலும் பேசிட்டு போ, என்ன வேணாலும் பண்ணு. ஒரு கட்சிப்பா கல்யாணம் ஆகி கணவன்கிட்ட போய் குழந்தை பெறதுக்கு முன்னாடி கன்னி பெண்ணா இருக்கும் போதே பல பிள்ளைகளை பெற்று போட்ட தாய் நாம் தமிழர் கட்சி தான். அதுவே இன்னும் அதிகாரத்துக்கு வரல, அதுக்கு முன்னாடி இந்த குறைஞ்சது 100 கட்சியை பிரசவிச்சிருக்கு, குறைஞ்சது 100. ஒரு கேள்விதானே உனக்கு, நம்மளை ஏன் திட்டணும் அதை மட்டும் கேட்டுப்பாரு. கட்சி நீ யோசிச்சுப்பாரு, எதுக்கு திட்டணும்? இந்த வலைவலிக்காரர்கள் இவர்களை ஏன் திட்டணும்? நாம் எடுத்து வைக்கிற அரசியலை மொழி, இனம், நிலம், வளம், காடு, மேடு, சூழியல், இது இந்த மாதிரி ஒரு அரசியலை எடுத்து வைக்கல யாருங்கிறது தெரியும். ஆனால் இதை பேசியிருப்பாங்களா? பேச மாட்டாங்க. பொது குளத்தில் நீங்கள் எப்படி குளிக்க கூடாதோ அது மாதிரி பொது தொகுதிக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடாது என்று பேசியவர்களை புகழ்ந்து பேச வாய்கள் உண்டு. பொது தொகுதிகளில் ஆதி தமிழ் குடிகளை நிறுத்தி சாதிய இறுக்கத்தை தகர்க்கிற புரட்சியை முன்னெடுக்கிற அரசியல் இயக்கத்தை எடுத்து பேச ஒருவனும் கிடையாது. என் அன்பு தம்பி தங்கைகளுக்கு சொல்வேன், நாம் ஓடுகிற போது உற்சாகப்படுத்த ஒருவனும் கைதட்டவில்லை என்றால் நாமே கைதட்டி கொண்டு ஓடிவிட வேண்டும். அதுதான் இப்போது நாம் செய்ய வேண்டியது. நம்மை எந்த ஊடகமும் பேசாது, நீ முடிவெடுத்துக்கணும். பேச மாட்டார்கள், காரணம் ஊடகங்கள் முதலாளியுடையது. ஒரு ஆட்சி அவங்க நினைக்கிறத செய்வாங்க. என்ன நம்மளை அது அவ்வளவுதாங்க. அவரு என்னைக்கிடா என்னை நீ கவனத்தில் எடுத்திருக்க? 21 தேர்தலில் எங்களுக்கு என்ன போட்ட? 24 தேர்தல் என்ன போட்ட? அவர் 2 விழுக்காடு வருவார, ஒரு 3 வருவார, ஒரு 4 வருவார.
நான் 8.22 ஏறிட்டேன். உண்மையிலேயே நீ நல்ல ஆண்மகன் வீரமிக்க மகன்னா 6 மணி நேரமா என் வாக்கை நீ எண்ணவே இல்லை. நீ எண்ணி இருந்தா நான் 10-12 விழுக்காடு கூட போயிருப்பேன். நீ எண்ணல, நானும் விட்டேன். நீ நினைச்சுக்க, இந்தியாவை யாரால்வது என்ற தேர்தலே முதல் நாள் சின்னத்தை கொடுக்குற மைக்குன்னு ஒரு சின்னத்தை, நீ எனக்கு கொடுத்த சின்னமும் இல்லை, அந்த மைக்கு சீப்பு மாதிரி ஒரு சின்னத்தை வச்சுட்ட. அதிலேயே என் இன மக்கள் இன உணர்வும் மான உணர்வும் கண்ட என் உயிர் சொந்தங்கள் தேடி பிடிச்சு 36 லட்சம் ஓட்ட போட்டு என்னைய என் வேட்பாளர் என்ன இந்த ஜெனிஃபர் 20 முறை சட்டமன்றம் எல்லாம் போய் நின்று ஒன்றும் கிடையாது. எல்லாரும் பராரிப்ப மக்கள். நாங்க மேடல் ஏறி இதுதான் காட்டினோன்னு தெரியுது உனக்கு. நாங்க எங்க ஐயா பொன்முடி மகனும் எங்க ஐயா துரைமுருகன் மகனும் எங்க ஐயா நேரு மகனும் கிடையாது ராஜா. நாங்க சாதாரண மக்கள். எங்களுக்கு வாக்கு செலுத்திருக்கான். இந்தியாவை யார் ஆள்றதுன்னு, தமிழ்நாட்டை யார் ஆள்வதுங்கிற என் தாய் தமிழ் சொந்தங்கள் எங்களை நகர்த்தி விட்டு தவிர்த்து விட்டு கடந்து செல்ல மாட்டார்கள். நீ பாப்ப. புண்பட்ட தமிழீழ தாயின் கருப்பையில் புலியாக கருவானவன், பொறுமை கடந்து பகைவர் நடுங்க புலியா புயலாக உருவானவன். புண்பட்ட தமிழீழ தாயின் கருப்பையில் புலியாக கருவானவன், பொறுமை கடந்து பகைவர் நடுங்க புயலாக உருவானவன். கண்பட்டு போகுமோ என்றிருந்த வையம் கருதும் புகழ் கொண்டவன், களம் பாடும் புலவர்கள் உளம் துள்ள வரலாற்றில் பல 100 களம் கண்டவன். பிரபாகரன் எங்கள் வழிகாட்டி, பிரபாகரன் எங்கள் வழிகாட்டி, தமிழர் தாய் மண்ணை காக்கின்றான் தமிழ் மானம் நிலை நாட்டி. பிரபாகரன் எங்கள் வழிகாட்டி, எங்கள் தலைவன் போல் இன்றைக்கும் நேற்றைக்கும் நாளைக்கும் எவரும் இல்லை. எரிமலை மூச்சுக்கும் எலும் புயல் வீச்சுக்கும் உலகினில் எதடா எல்லை. சீனா கேட்கலையா? என்னிடத்திலேயே தலைவர் சொல்கிறார் 36 லட்சம் கோடி உங்களுக்கு கொடுக்குறேன், இந்த கொட்டுறேன் காலடியில், நாடு அடைஞ்சு கொடுத்துறோம், நீங்களே அதிபராக இருந்த ஆளுங்க. அதுக்கு நான் என்ன செய்யணும்? 30 ஆண்டுகளுக்கு 25 ஏக்கர் திருவோணமலையில் அந்த கடற்பரப்பை எங்களுக்கு ஒத்திக்கி கொடுங்க லீஸ்க்கு. ஒன்றும் பேசல தலைவர், அவங்க போயிட்டாங்க. திருப்பி அமெரிக்கா அதே வாய்ப்பை திருப்பி கொடுக்குது. அதே 36 லட்சம் அவங்க என்ன சீனா வச்சதோ அதே வாய்ப்பை கொடுக்குது. உனக்கு கொடுத்துறோம், நாடு அடைஞ்சு கொடுத்துறோம், நீங்களே அதிபராக இருந்து வாழுங்க ஆளுங்க. அதுக்கு நான் அதே தேவைதான், அதே டிமாண்ட். நீங்க 30 ஆண்டுகளுக்கு இந்த 25 ஏக்கரை எங்களுக்கு திருவோணமலையை இது கொடுங்க, ஒத்தி கொடுங்க. சரி பார்க்கலான்ட்டு நம்ம தலைவர் முதன்மை தளபதி எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசுறாரு. இப்ப இந்த மாதிரி 2 வாய்ப்பு இப்ப நமக்கு கட்சிகள் ஆஃபர் கொடுக்குதுல்ல, உங்களுக்கு 1000 crores ஃபேமிலிக்கு தனி செட்டில்மெண்ட்டு, அப்புறம் 26ல் நீங்க தான் சீஃப் மினிஸ்டர், அதுக்கு பேக்கிங் எல்லாம் பண்ணிடுவோம். மீடியாலாம் இப்போ உங்களை நிராகரிக்கிற மாதிரி பண்ணாத, அது நம்ம பேசிக்கலாம், அது பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம், எல்லாம் பேசுவான். குடங்குடமா தேன் எடுத்துட்டு வாயில ஊத்துனா சப்பி சாப்பிடலாம், காதுலயே ஊத்துவான். நமக்கு அதுவே ஒரு பெரிய மயக்கமா இருக்கு. அப்ப என்ன பண்ண, ரொம்ப மயக்கம் வரும்போது டக்கு இந்த பக்கம் திரும்பி தலைவர் படம் இருக்கும் பாத்துக்கணும், இந்த பக்கம் திரும்பினா தம்பி பாலச்சந்தர் படம் இருக்கும் பாத்துக்கணும். ஏன்னா மயங்கிடக்கூடாதுல்ல. அதே மாதிரிதான் அப்ப நம்ம தளபதிகள் சீனா பக்கத்தில் இருக்க அடிக்கடி மூக்க நீட்டு நம்ம அமெரிக்க தயவுல நம்ம விடுதலை அடைஞ்சிக்கலாம், அது பெரிய வல்லாதிக்கம் அப்படின்னு, அது தயவுல நம்ம அடைஞ்சிக்கலாம். இன்னும் சில தகுதிகள் வேணாம் அமெரிக்கா வேணாம், நம்ம சீனா பக்கத்தில் சீனா தயவுல அடைஞ்சிக்கலாம் அப்படின்னு. நம்ம இதுல எந்த முடிவெடுத்தாலும் இந்தியாவுக்கு எதிராக வந்துரும்ல. எப்படி பாருங்க, இந்தியாவுக்கு எதிராக போகக்கூடாது என்று சிந்தித்த தலைவன் அந்த இந்தியாவிற்கு எதிராகவே சிந்தித்தது என்பதான் வரலாற்றில் பெருங்கொடுமையும் பெரும் துயரம். இந்த வாய்ப்பை ராஜபக்சே, இந்த ஆஃபரை, இந்த டிமாண்டை, இந்த தேவையை ராஜபக்சே இவங்க சொல்றாங்க, சீனா சொல்லுது, அவன் அப்படியே ஏத்துக்கிறான். இவ்வளவுதான் கதை. இன்னைக்கு யார்கிட்ட இருக்கு திருவோணமலை? அவன்கிட்ட தான் இருக்கு, சீனாட்ட தான் இருக்கு. அதே போலதான் இது எல்லாவற்றிற்கும் சமரசமாகாது. தலைவர் சொல்லுகிறார்,
எங்களுக்கும் சிங்களர்களுக்கும் நடக்கிற சண்டை பங்காளி சண்டை, ஒரு நிலத்துக்குள் இருக்கிற இரு இன மக்களின் சண்டை, அது பிரச்சனை. ஆனால் உங்களை உள்ளே விட்டால் எப்போது நான் உங்களை திருப்பி விரட்டுவது, திருப்பி அனுப்புவது, இதுதான் பிரச்சனை. இப்ப நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? நாம் இந்த கட்சிகளை, இந்த கட்சிகளின் தலைமையை வாழ வைக்கவோ வெல்ல வைக்கவோ வந்தவர்கள் அல்ல. நாம் நம் நாட்டுக்கு மக்களுக்குமாக உழைக்க வந்தவர்கள், நாட்டுக்கு மக்களுக்குமாக சேவை செய்ய வந்தவர்கள். அந்த கட்சியோட நீங்க போனீங்கன்னா நீங்களும் இது பண்ணிடலாம், அவங்களும் வென்றுவாங்க. அவங்கள வெல்ல வைக்க நாங்க வரலையே. எத்தனை பேர் சொல்லுவாங்க, நீங்க போயிட்டீங்கன்னா நீங்க உங்க குடும்பம்லாம் நல்லா இருக்கலாம், நானும் என் குடும்பமும் நல்லா இருப்போம், ஆனா நாடு மக்களும் நாசமா போய் விடுவார்கள். நாம் இருப்பதனாலேயே பேசுவதாலேயே பல வீடுகள் இடிபடாமல் தப்பிக்கிறது, பல விளைநிலங்கள் பறிக்கப்படாமல் பாதுகாக்கப்படுகிறது. நம்ம இல்லைன்னா என்னைக்கோ காட்டுப்பள்ளியில கட்டிட்டு போயிருந்திருப்பான். இன்னைக்கும் ஏதாவது கருத்து கேட்போம்னா சீமான் வர்றாருன்னா நிறுத்திறான் இல்லையா? இப்ப இடிக்கிற இடத்த வேலைச்சேரியில இடிக்கிறாங்க அப்படின்ன காலையில போவோம் அப்படின்னு, காலையில போவோம் அண்ணன் வர்றாரு, அதோட கதை நின்றுச்சு, அங்க நிக்குது. அதற்காவது இந்த அரசியல் தேவைப்படுது பாரு. நாம் கூட்டணி வைப்பதில்லை, பேரம் பேசுவதில்லை, நினைத்தால் வாங்கலாம். 200 கோடியை விட்டு வருவதே பெரிதென்றால் நாம் 2000 கோடி பேரம் பேசும்போது அதையும் விட்டு களத்திலே தனியா நிற்க காரணம் தான். இந்த கூட்டங்களை நடத்த நாம் திரள் நிதி பேசும்போது பிச்சை எடுக்கிறார்கள், அதை எடுக்கிறோம். எல்லாவற்றையும் நீங்கள் திருடி வைத்துக் கொண்டால் நாங்கள் பிச்சை தான் எடுத்து செய்ய வேண்டும். இவர்கள் யார் தெரியுமா? பிச்சைக்காரர்களுக்கு நலத்திட்டம் வழங்க பிச்சை எடுத்த பெருமக்கள். இவர்கள் நம்மை விமர்சிக்கிறார்கள். நாங்களாவது வெளிப்படையாக கேட்கிறோம், எங்கள்கிட்ட காசு இல்லை கொடுங்க. உங்களுக்கு தெரியாதா எவ்வளவு பேர் எவ்வளவு கோடிகளை தருகிறோம், எத்தனை சீட்டு தருகிறோம் என்று பேரம் பேசியிருப்பார்கள் தெரியாதா? ஒரு விழுக்காடு 2 விழுக்காடு இருக்கிறவனுக்கு இவ்வளவு மார்க்கெட் இருக்குன்னா 8.22 விழுக்காடு இருக்கிறவனுக்கு எவ்வளவு மார்க்கெட் இருக்கும்? எவ்வளவு இருக்கும்? ஒரு வாரம் ஓடின படத்துக்கே நடிகருக்கே அவ்வளவு மார்க்கெட்னா 100-150 நாள் ஓடுற படத்தில் நடிச்ச கதாநாயகனுக்கு மார்க்கெட் அதிகமா இருக்கும்ல. அதுவும் சோலோ பெர்ஃபார்மன்ஸ், மற்றவங்க எல்லாம் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் வச்சுட்டு அப்படிலாம் அப்படி கிடையாது. தமிழக அரசியல் வரலாற்றில் தனித்து நின்று அங்கீகாரம் பெற்ற கட்சி ஒன்னு ஐயா விஜயகாந்த் அவர்கள் தொடங்கிய கட்சி. அவர் கூட பல ஆண்டுகள் 40 ஆண்டுகள் நடித்து புகழ் பெற்று இருந்தார். ரசிகர் மன்றங்கள் வலுவாக இருந்தது. அதை கொண்டு கட்டமைத்து ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி அங்கீகாரம் பெற்றார். சீமானும் திரைப்படத்துறையில் இருந்தானே வந்தார். ஆனா கட்சி ஆரம்பிக்கும் போது ரசிகர்களை சந்திக்கவில்லை, தன் இன மக்களைத்தான் சந்தித்தார். இங்கே எல்லோரும் நடிகர்கள் வரும்போது ரசிகர்களை சந்திப்பார்கள். சீமான் என்கிற பிரபாகரன் மகன் தன் இன மக்களை சந்தித்தான். பெயரை உச்சரிக்க பயந்தார்கள். அவன் என் இனத்தின் தலைவன், என் இயக்கத்தின் தலைவன் என்று முன்வைத்து அரசியல் கட்சி தொடங்கியவர்கள் நாம். எந்த கொடியை இறக்கினார்களோ அந்த கொடியை தூக்கி அங்கீகாரம் பெற்று இன்றைக்கு நிற்கிற ஒரு அரசியல் இயக்கம் உண்டென்றால் அது நாம் தமிழர் கட்சி தான். தன் இனத்தின் அடையாளத்தையே இயக்கத்தின் அடையாளமாக பேராக வைத்துக் கொண்டு களத்திலே நிற்கிற கட்சி. புதிதாக கோட்பாடுகள் ஒன்றும் என் பிள்ளைகளுக்கு உடன் பிறந்தார்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஒன்றுதான், நம்முடைய இனத்தின் உயிரே இளந்தமிழர், எதற்கு மஞ்சா நாம் தமிழர் என்ற முழக்கத்தை முன்வைத்து நாம் தமிழர் கட்சியின் அரசியல் எல்லா உயிர்களுக்கும், கட்சி எல்லா மக்களுக்கும், தலைமை அதிகாரம் எப்போதும் தமிழருக்கு. இதான் கோட்பாடு. வாருங்கள், வாழுங்கள், எங்கள் தாய் நிலத்தை நாங்கள் தான் ஆளுவோம். எல்லாரும் ஒரு தாய் பிள்ளைகளாக கூடி நிற்போம், ஒன்னா நிற்போம். நாங்க தான் சற்று முன்னால் நிற்போம். ஏனென்றால் இது ஒரு நிலம்தான் எங்களுக்கு இருக்கிறது. எல்லோருக்கும் தனித்தனி தாய் நிலங்கள் பிரித்து கொடுக்கப்பட்டு விட்டது. இந்த ஒரு நிலம்தான். இந்த அரசியலும் அதிகாரமும் எங்களுக்கு கைவரப்பெறவில்லை என்றால் என் மொழி மீள்வதெப்படி? வீழ்ந்த என் இனம் எழுவதெப்படி? எங்கள் நிலத்தின் வளத்தை காப்பது எப்படி? எனது காடு மலைகளை கடலை நாங்கள் பாதுகாப்பது எப்படி?
வருங்கால என் தமிழ் பிள்ளைகளுக்கான கல்வி, மருத்துவம், வேலை வாய்ப்பை பெறுவதப்படி, பெருக்குவதப்படி. இதை அறிவார்ந்த மக்கள் சிந்தித்து பார்க்கணும். தமிழ், தமிழர், நிலம், உரிமை என்று பேசுவதெல்லாம் பிரிவினைவாதம், பாசிசம், சாவனிசம் என்று பேசுகிற பெருமக்களே, அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த மொழிவழி தேசிய இனங்கள் அந்த மண்ணின் மக்களின் உரிமையைத்தான் பேசுகிறது. எல்லோரும் நீங்கள் எதற்காக எல்லா இடங்களிலும் வலுக்கட்டாயமாக சமஸ்கிருதத்தை கொண்டு வருகிறீர்கள்? ஏன் இறந்து போன சமஸ்கிருதத்தை உயிர்ப்பிக்க துடிக்கிறீர்கள்? காரணம், அதிகாரம் உங்களிடத்திலே. இறந்து கொண்டிருக்கிற எங்கள் தாய்மொழியை உயிர்ப்பிக்க நாங்கள் போராடுகிறோம். காரணம், அதற்காக நாங்கள் அதிகாரத்தை அடைய துடிக்கிறோம். செத்துக் கொண்டிருக்கிற எங்கள் தாய்மொழி மீட்சிக்கு. மொழி மொழி என்கிறார்கள், கலை இலக்கியம் பண்பாடு என்கிறார்கள். அதுதான் நான் ஒரு தேசிய இனத்தின் மகன் என்பதற்கான ஆதாரம். அதுதான் ஒவ்வொரு தேசிய இனத்தின் உயிர், ஆன்மா என்பதை என் அன்பு தம்பி தங்கைகளே, அவனுடைய மொழியும் கலையும் இலக்கியமும் பண்பாடுதான், அவனுடைய தொன்று தொட்ட வழிபாடுதான். நான் யாரை வணங்குகிறேன் என்பது என்னை காட்டும், அடையாளம் காட்டும். எது என் மொழி, நான் என்ன மொழியை பேசுகிறேன் என்பது என்னை காட்டும். அதை இழந்துட்டா நான் ஒரு தேசிய இனத்தின் மகன், என் இனத்திற்கு என்ன அடையாளம் இருக்கிறது? சான்றது, ஆதாரம் என்ன? இங்கே மொழி என்று பேச ஒரு அரசியல் இயக்கம் உண்டா? இனம் அதன் நலன் என்று பேச ஒரு அரசியல் இயக்கம் உண்டா? இந்த அரசியல் கட்சிகள் யாருக்கானது? இது யாருக்கானது? இந்த இனத்தை கொன்றொழிக்க கூட நின்ற துரோகிகளுக்கெல்லாம் கொண்டாடுகிற, வாக்கு செலுத்தி அதிகாரத்தை கொடுத்து வாழவும் ஆழம் வைத்து மகிழ்கிற தமிழின மக்கள், இனத்தை கொன்றொழிக்கிற போது கூட நின்ற துரோக செயலை செய்வனை தூக்கி கொண்டாடுகிற இந்த இனத்தின் மக்கள், தன் உயிரை கொடுத்தேனும் தன் இனத்தை காக்க வேண்டும் என்று களத்திலே நின்ற மறவன் பிரபாகரனை புறக்கணிக்க காரணம் என்ன? யார் இனத்தின் தலைவன் என்பது தெரியாத மாதிரி ஒரு இனத்திற்கு கேவலம் ஏதாவது உண்டாடா? அது மாதிரி ஒரு இழிவான வரலாறு உண்டா? நம்ம இடத்த பேசு, ஈழத்தில் பிறந்தவர் இங்கு இப்படி தலைவர் ஆயிட்டார் அப்படின்னு. அப்ப இத்தாலியில் பிறந்தவர் இங்கு பல பேருக்கு தலைவராக இருக்கிறார். ஜெர்மனியில பிறந்த மார்க்ஸ் அவருடைய தத்துவத்தை ஏற்று இங்க பல அரசியல் கட்சிகள் இயங்குகிறது. குஜராத்தில் பிறந்தவர் இந்த நாட்டிற்கு எல்லாருக்கும் தலைவராக இருக்கிறார். ஐயோ காலக்குழு, இது ஒரு கேள்வி நம்மகிட்ட வந்துடும். இந்த மாதிரிலாம் கேள்வி எழுப்பியிருந்தான் எங்கள் முன்னவன், எங்கள் தாத்தன் புரட்சி பாவலன். எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலான் என்றான். இருக்கிற இந்த வாய்ப்பை தமிழ் இளம் தலைமுறையினர் நன்கு பயன்படுத்திக் கொள்ளணும். நமக்கு இருக்கிற இறுதி வாய்ப்பு ஒன்றுதான், அரசியல் விடுதலை தான். நம் அன்பு தலைவனின் ஆயுதம் மிச்சம் வைத்ததை நாம் அரசியலாக வென்று முடிக்க வேண்டிய தேவை நமக்கு. உலகில் நமக்கென்று குரல் எழுப்பவோ ஆதரவாக கை நீட்டவோ எவருமற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட அடிமை தேசிய இனத்தின் மக்கள், சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழின மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தானாக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த வரலாற்றின் பேர் அழைப்பில் இருந்து, பெரும் பணியில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாது. இதை சொன்னவன் விலகி செல்லாமல் களத்திலே நின்றவன் நம் உயிர் தலைவன். உணர்ந்து தெளிந்ததால் நமக்கு முன்மே இந்த புரட்சிகர முழக்கத்தை முன்வைக்கிறார். அவர் நினைச்சிருந்தால் சமரசம் செஞ்சிருக்கலாம், வாழ்ந்திருக்கலாம், எல்லோரையும் போல இருந்திருக்கலாம். நாம் ஏன் எவரோடும் சமரசம் செய்யவில்லை? சமரசம் செய்யாத ஒரு சமரன் பிரபாகரனின் பிள்ளைகள், சந்ததிகள் என்பதால். பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறந்தது, சிறுத்தையே வெளியவா வந்தான். எலியன உன்னை இகழ்ந்தவர் நடுங்க, புலியன செயல் செய்ய புறப்பட்டான்.
சிம்புட் பறவையே சிறகை விரி, சிங்க இளைஞனே திருப்பு முகம் திற விழி, இங்கு நாட்டிற்கு இனி கழுதை ஆட்சியா, கைவிரித்து வந்த கயவர் நம்மிடை, பொய் உரைத்து புலன்கள் மறைத்து தமிழுக்கு விளங்கிட்டு, தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கென்பாரனில் வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே, மொழிப்பற்றெங்கே, விழிப்புற்று எழுந்தான் ஒருவன். இகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம் என்றும் புகழ்ச்சியே நம் பூணாம் என்றும், வையம் ஆண்ட வண்டமில் மரவே உன் கையிருப்பை காட்ட எழுந்தான். சொந்த சகோதரர்கள் துன்பத்தில் சாதல் கண்டும் சிந்தை இறங்காரடி கிளியே செம்மை மறந்தாரடி என்கிறான் பாட்டன் பெரும்பாவளன் பாரதி. சாவதை கண்டு செய்வதறியாது சகித்து சகித்த அடிமை நிலையில் இருந்த அன்னை தமிழ் சமூகத்தில் செந்தமிழை செந்தமிழ் நாட்டை சிறை மீட்க நந்தமிழர் உள்ளத்தில் வையம் நடுங்கும் வெந்தனல் ஒன்று விரைந்து வளர்ந்ததென்று குந்தி குரல் எடுத்து கூவாய கருங்குயிலே என்றான் புரட்சி பாவலன். அவன் பாடிய அத்தனை பாக்களுக்கும் மொத்தமாக உருவம் எடுத்து ஒருவன் வந்தான். பிரபாகரன் என்பது ஒரு பெயர் சொல்லல என் உடன் பிறந்தார்களே. 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்ற தேசிய இனத்தின் வரலாறு அவன் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் உயர்ந்த மனிதன் எவன்? கீழே விழுந்து கிடக்கிறவனை குனிந்து தூக்குவதற்கு எவன் குனிகிறானோ அவன் தான் உலகத்திலே உயர்ந்த மனிதன். வீழ்ந்து கிடத்தன் தாய் தமிழ் சமூகத்தை தூக்குவதற்கு குனிந்தான் ஒருவன். எப்படி வந்தான்? என்னரும் தம்பி தங்கைகளே, எப்படி வந்தான்? வறண்ட நிலத்திற்கு மழை போல, பசித்த வயிறுக்கு பால் போல வந்தான். அவன் தாயின் இடுப்பு வழியில் பிறந்தவன் அல்ல, அவன் இனத்தின் வழியில் பிறந்தவன். அவன் பார்வதி தாயின் வயிற்றில் வந்தவன் அல்ல, பைந்தமிழ் தாயின் வரலாற்றின் வந்தவன். அவன் வரலாற்றின் மகன். எங்கள் தலைவன் பிரபாகரன். தலைவன் என்பவனுக்கு உலகத் தலைவர்களுக்கு இலக்கணமாக இருந்தவன், வாழ்ந்தவன். தலைவன் என்பவன் தண்ணீரில் தன்னை கரைத்து சுவையை கூட்டும் உப்பை போல இருக்க வேண்டும். இதுதான் தலைவனுக்கான இலக்கணம். தலைவன் என்பவன் தன்னையே தண்ணீரில் கரைத்து சுவையை கூட்டும் உப்பை போல இருக்க வேண்டும். தலைவன் என்பவன் தன்னையே எரித்துக் கொண்டு உலகத்திற்கு ஒளியூட்டும் சுடரை போல, வெளிச்சத்தை போல இருக்க வேண்டும், மெழுகுவர்த்தியை போல இருக்க வேண்டும். அப்படி இருந்தவன் நம் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். என் உயிருக்கு நீ உடன் பிறந்தார்களே, தலைவன் என்பவன் மக்களுக்காக போராடுவான். புரட்சியாளன் என்பவன் மக்களை போராட தயார் செய்வான். ஆனால் வரலாறு நெடுகிலும் நீங்கள் பார்க்கிற போது மக்களுக்காக போராடிய தலைவனாக இருந்தவன், புரட்சியாளனாகவும் இருந்தவன் அண்ணல் அம்பேத்கர். அதன் பிறகு மக்களுக்காக போராடிய தலைவனாகவும் போராட தயார் செய்கிற புரட்சியாளனாகவும் இருந்தவன் நம் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர். யார் பிரபாகரன்? பிரபாகரனை கொல்ல வேண்டும் என்று திட்டமிட்டு ஒருவன் அவரை நேரில் சந்தித்து 2 நிமிடங்கள் பேசிக் கொண்டிருந்தால் அவன் எழுந்து முடிவெடுப்பான். இந்த மனிதனுக்காக, இந்த தலைவனுக்காக, இந்த மனுக்காக நாம் சாகலாம் என்று. யார் அவனை கொல்ல வேண்டும் என்று திட்டமிட்டு செல்கிறானோ அவனே முடிவெடுப்பான், இவருக்காக நாம் சாகலாம் என்று. அதுதான் பிரபாகரன். அன்னையின் அன்பிற்கு இணையான பேரன்புக்காரன். அன்னை தமிழ் சமூகத்திற்கு தீங்கென்றால் பெருங்கோபக்காரன். அவன்தான் பிரபாகரன். தமிழரின வரலாற்றில் எண்ணற்ற வீர இன முன்னோர்கள் நமது மூதாதை முருகன் வேலேந்தினான்.
அருண்மொழி சோழன், அரசேந்திரன், பாண்டிய மண்ணெழிஞ்சிலின், சேர சோழன் எல்லாம் வாழேந்தினான். அன்றைக்கெல்லாம் தமிழனுடைய வீரம், மானம் புகழ் பெறவில்லை. அருண்மொழியும் அரசேந்திரன் ஏந்திய வாளும் வேலும் தமிழனுக்கு வீரத்தை பறைசாற்றியதா? இல்லை. பண்டை பெரும்புகள் உடையோமா? இல்லையா. பாருக்கு வீரத்தை சொன்னோமா? இல்லையா. எண்டிசை வாய்மையால் ஆண்டோமா? இல்லையா. எங்களுக்கு இங்குற்ற நரிகளால் தொல்லையாங்கிறான் புரட்சி பாவலன். பண்டை பெரும்புகள் உடையோமா? இல்லையா. பாருக்கு வீரத்தை சொன்னோமா? இல்லையா. சொன்னவன் யார்? எங்கள் தலைவன் பிரபாகரனா? இல்லையா. அதான் கேள்வி. வீரப்பெரும் பாட்டன்களும் பாட்டிகளும் ஏந்திய வாளிலும் வேளிலும் உலகம் போய் சேராத தமிழனின் வீரமும் மானமும் நம் தலைவன் பிரபாகரன் தூக்கிய துவக்கில். கடவுச்சீட்டு முடக்கப்பட்டு உலக நாடுகள் எதற்கும் நுழைய முடியாமல் தடை விதிக்கப்பட்டிருக்கிறேன் நான் என்றால் எனக்காக அல்ல, என்னையே பார்த்தல்ல, எனக்கு பின்னால் பக்கத்தில் இருக்கிற இவரை பார்த்துத்தானே ஒழிய. அதுதான் பிரச்சனை. இந்த அவமானங்கள், ஏச்சு பேச்சுக்கள், விமர்சனங்கள் இதையெல்லாம் தாங்கி கிடக்கிற உறுதியை தந்ததும் அந்த தலைவன் தான். அவரோடு ஒப்பிடுகிற போது நம்ம ஒன்றுமே இல்லை. அவரே சொல்வார், விமர்சனம் என்பது வெறும் சொற்கள் தானப்பா, நம்மளை காயப்படுத்தும் கற்கள் இல்லையே. வைரக்கற்களை விட்டு எரிந்தால் எடுப்போம், வெறுங்கற்களை விட்டு எரிந்தால் தடுப்போம், அவ்வளவுதான். வியர்க்காமல் விளையாட முடியாது, விமர்சனம் இல்லாமல் வளர முடியாது. விமர்சனத்தை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது. அவதூறுகளை கூட கடக்க முடியாதவன் அற்ப வெற்றியும் தொட முடியாது. 14 வயதில் வீட்டை விட்டு வெளியேறிய மகன், நினைத்து பாருங்கள். அந்த வயதில் காசு சேர்த்து என்ன செய்வார்கள்? பிடித்த தின்பண்டங்கள் வாங்கி சாப்பிடுவார்கள், பிடித்த நடிகர்களுடைய திரைப்படங்களை பார்ப்பார்கள், இல்லை நல்ல காலணி அணிவார்கள், நல்ல சட்டை வாங்கி அணிவார்கள். இதெல்லாம் தான் செய்வார்கள் அந்த காலகட்டத்தில். அதுதான் நடக்கும். ஆனால் அந்த வயதில் இருந்து தனக்கு கொடுக்கிற காசை சேர்த்து 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 தன் தாயகத்தின் விடுதலைக்கு துப்பாக்கி வாங்கியவன் உலக வரலாற்றிலே நம் உயிர் தலைவன் மேதகவி பிரபாகரனைத்தான் இருக்க முடியும். எது ஒன்றையும் இழக்க தயாராக இல்லாதவன் பிரிதொன்றை அடைய முடியாது. முதலில் அவர் தன் உடன் பிறந்த உறவுகளையும் பெற்ற தாய் தந்தையும் உற்றார் உரிமையை துறந்தார். ஏன்? ஒரு போராட்டக்காரனுக்கு, ஒரு லட்சியக்காரனுக்கு, ஒரு கொள்கை வீரனுக்கு, ஒரு புரட்சியாளனுக்கு இரத்த உறவை விட லட்சிய உறவே மேலானது என்ற கோட்பாட்டை கொண்டு, குடும்ப உறவை விட கொள்கை உறவே முதன்மையானது என்ற கோட்பாட்டை கொண்டு வெளியேறினர். சான்று ஓசோ சொல்றா, நீ ஒவ்வொரு நாளையும் அறுவடைக்கான நாளாக கருதாதே, விதைப்பதற்கான நாளாக கருது என்று. விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காது என்கிறான் பிடல் காஸ்ட்ரோ. நல்லா கொஞ்சிக்க, எங்களை விதைத்த என் முன்னோர்கள் உறங்கியிருக்கலாம், ஆனால் விதைகள் எவ்வளவு முளைச்சிருக்குன்னு நீ பாரு. ஒற்றை மகன் தூவிய விதைகளிலேயே 36 லட்சம் விதைகள் முளைச்சிருக்கின்றால் 36 லட்சம் பேரும் சேர்ந்து விதைத்தால் எத்தனை கோடி விதைகள் முளைக்கும் என்று நீ பார். எங்கள் முன்னவர்களின் விதைகளிலே முளைத்தவன் எங்கள் உயிர் தலைவன், அவன் வீசிய விதைகளிலே முளைத்தவர்கள் அவன் உயிர் பிள்ளைகள் நாங்கள். மாசேத்துங் சொன்னதுதான், அந்த செஞ்சேனை பேரணி நடக்கிற போது இறந்தவர் உடலை தூக்கி கொண்டு செல்வது கடினம். அதனால் நம்மோடு பயிற்சி எடுத்தவர்கள், நம்மோடு வளர்ந்தவர்கள் என்று பாராது அங்கெங்கே குழியை தோண்டி அடக்கம் செய்துவிட்டு வணக்கம் செலுத்திவிட்டு செல்லுகிற போது இறந்தவர் போக இருப்பவர் முன்னேறுக என்றார் மாசேத்துங். அதையே மொழியை என் உடன் பிறந்தார்களுக்கு சொல்லுகிறேன். சென்றவர் போக, நின்றவர் முன்னேறுக, போராடுக. அவ்வளவுதான். நமக்கு கொள்கை கோட்பாடு தனி, அவர்களுக்கு கொள்கை நம்மளை திட்டுவது, விமர்சிப்பது. அதை தவிர ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த